ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிட் பாயிண்டில் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா straight line AB has its end A 10 mm in front of VP and nearer to it. The midpoint M of the line is 50 mm in front of VP and 40 mm above HP. The front and top views measure 90 mm and 120 mm respectively. Draw the projections of the line. Also find its true length and true inclinations with the HP and VP. ஓகேங்களா? ஸோ இந்த சம்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லோக்கஸ் ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதான் வந்து இன்ஃப்ரண்ட் ஆஃப் விபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்டோட லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 mm, அதாவது ஹெச்பியில் வந்து 50 mm வச்சு ட்ரா பண்ணணும். அதே மாதிரி விபியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 mm வச்சு ட்ரா பண்ணுற மாதிரி ஒரு மிட் பாயிண்ட் லைன்ஸ் வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90 mm வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டாப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா 120 mm வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ லென்த்தும் அதனுடைய ஆங்கிள்ஸும் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இதில் வந்து எதுக்கான ஆங்கிள்ஸுமே வந்து நமக்கு கொடுக்கல, அதனால் வந்து எல்லாமே நம்ம தான் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங் நம்ம வந்து எக்ஸ்ஒய் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வேல்யூஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் வந்து கொஞ்சம் பேப்பர் சென்டர் பண்ணி ப்ராப்பராக ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ XY line, vertical plane and horizontal plane. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 mm இன்ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம், ரைட்டுங்களா? ஸோ அதை வந்து நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஸோ இன்ஃப்ரண்ட்டில் 10 mm, இது வந்து லோக்கஸ் ஆஃப் பி, லோக்கஸ் ஆஃப் ஏ. ஓகேங்களா? இதோட டைமென்ஷனும் மார்க் பண்ணிடுங்க. mm. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம மார்க் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிட் பாயிண்ட்ஸ் வேல்யூ. ஸோ மிட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ரண்ட்டில் வந்து 50 mm சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்ஃப்ரண்ட்டில் 50 mm மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எம்மோட லைன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எபோவில் வந்து 40 mm சொல்லியிருந்தாங்க. ஸோ 40 mm வந்து மெஷர் பண்ணி மார்க் பண்ணிடலாம். ஸோ இது வந்து எம் டேஷ். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம சென்டர் பண்ணி மிட் பாயிண்ட் ட்ரா பண்ணிடலாம். ஸோ இந்த பாயிண்டில் மிட் பாயிண்ட் எடுத்துக்கலாங்க. பர்பண்டிகுலராக வருதா அப்படிங்கிறத கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து எம் டேஷ் அப்படின்னு எடுத்துக்கங்க. எம் டேஷ், இந்த பாயிண்ட் எம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு அடுத்த சாய்ஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூவோட லென்த்து தான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஃப்ரண்ட் வியூவோட லென்த் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 90 mm கொடுத்துருக்காங்க. பட் வந்து நம்ம 90 mm எடுத்து ஆர் கட் பண்ணி ட்ரா பண்ணும்போது இங்கே வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு லோக்கஸ் இருந்ததுன்னா பரவாயில்ல, இங்கே ஏ டேஷ் லோக்கஸும் இல்லை, அதே மாதிரி பி டேஷ் லோக்கஸும் இல்லை. ஸோ அதனால் நம்ம நெக்ஸ்ட்டு என்ன ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு டாப் வியூ தான் எடுத்தாகணும். ஓகேங்களா? ஸோ டாப் வியூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லோக்கஸ் ஆஃப் ஏ இருக்குது, அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 120 mm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த 120 mm வந்து நம்ம பாதியாக டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 60 mm வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம 60 mm வந்து காம்பஸில் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 60 mm மெஷர் பண்ணியாச்சு. இது வந்து எம் அப்படிங்கிற பாயிண்டில் வச்சுக்கோங்க.
வச்சுட்டு ஒரு ஆர்க் வந்து கட் பண்ணுங்கள். அந்த ஆர்க் வந்து பார்த்திங்கன்னா லோக்கஸ் ஆஃப் ஏல இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே வந்து நம்மளுடைய மிட் பாயிண்ட் லைன் எம் வரைக்கும் இருக்கிற மாதிரி ப்ரொஜெக்ஷன் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மிட் பாயிண்ட் லைன் எம்மில் இருந்து ஒரு ஆர்க் வந்து கட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து சம்வாட் இந்த பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் வர மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த பாயிண்ட்ஸ் லோக்கஸ் ஆஃப் ஏல கட் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்டை ஏ அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஏ தான் வந்து நம்மளுடைய டாப் வியூ லைனை வந்து நம்மளுக்கு கொடுக்குறது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏங்கிற பாயிண்டில் இருந்து எம்ங்கிற பாயிண்ட் வழியாக ஆப்போசிட்டில் ஒரு ஆர்க் எடுத்தோம் பார்த்தீங்களா, ஸோ இந்த ஆர்க் வரைக்கும் நம்ம லைன் ட்ராப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல். இந்த பாயிண்ட் வந்து பி. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு பி அப்படிங்கிற பாயிண்ட் கிடச்சிருச்சுங்க. ஸோ பி அப்படிங்கிற பாயிண்ட் கிடைச்சது அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து லோக்கஸ் ஆஃப் பியும் கிடச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ லோக்கஸ் ஆஃப் பி நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து லோக்கஸ் ஆஃப் பி கிடச்சிருச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் நம்ம வந்து ஏ அப்படிங்கிற பாயிண்டில் இருந்தும் பிங்கிற பாயிண்டில் இருந்தும் நம்ம ப்ரொஜெக்ஷன் லைன் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரண்ட் வியூ லைன் வந்து நம்மளுக்கு 90 mm அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ 90 mm ஆஃப் எடுத்தோம் அப்படின்னா 45 mm. ஓகேங்களா? ஸோ அந்த 45 mm வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆர்க் வந்து கட் பண்ணிக்கிறோம் எம் டேஷ் அப்படிங்கிற பாயிண்டில் வச்சு. ஓகேங்களா? ஸோ 45 mm மெஷர் பண்ணிக்கோங்க காம்பஸில். ஸோ எம் டேஷ் அப்படிங்கிற பாயிண்டில் காம்பஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு எம் டேஷ் லைன்லேருந்து ஒரு ஆர்க் கட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம் டேஷ் லைன்லேருந்து எப்போவில் ஒரு ஆர்க் கட் பண்ணுங்கள் இந்த சைடில். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ அப்படிங்கிற பாயிண்டில் இருந்து நீங்கள் வந்து ப்ரொஜெக்ஷன் மேலே எடுங்க. சரிங்களா? ஸோ அதாவது லோக்கஸ் ஆஃப் ஏ அப்படிங்கிற பாயிண்ட்லேருந்து ப்ரொஜெக்ஷன் மேலே எடுங்க. எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆர்க் வந்து மேலே கட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம ட்ரா பண்ண ஆர்க்கில் கட் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்டில் நம்மளுக்கு கட் ஆகுது. இந்த பாயிண்ட் நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா ஏ டேஷ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ டேஷ் எம் டேஷ்லேருந்து ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பி டேஷ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் வியூவும் ட்ரா பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வரைஞ்ச லைன் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது வந்து லோக்கஸ் ஆஃப் பியில் இருந்து, அதாவது பி அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்து நீங்கள் எக்ஸ்ஒய் லைனுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைனை ட்ரா பண்ணீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு இங்கே மீட் ஆகும். ஓகேங்களா? நம்மளுக்கு மீட் ஆகுது. ஸோ நம்ம ட்ரா பண்ணது கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா லோக்கஸ் ஆஃப் ஏ டேஷ் வந்து நம்ம ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதையும் நம்ம ட்ரா பண்ணி காமிச்சிடலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் வந்து நம்ம அதை தான் வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகேங்களா? இது வந்து லோக்கஸ் ஆஃப் ஏ. அடுத்து லோக்கஸ் ஆஃப் பி டேஷ், அதையும் வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம். இது வந்து லோக்கஸ் ஆஃப் பி டேஷ். ஓகேங்களா? இது வந்து லோக்கஸ் ஆஃப் ஏ டேஷ். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து எல்லா லோக்கஸும் வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம். சரிங்களா? லோக்கஸ் ஆஃப் பி டேஷ் ட்ரா பண்ணியாச்சு, லோக்கஸ் ஆஃப் ஏ டேஷ் ட்ரா பண்ணியாச்சு, லோக்கஸ் ஆஃப் ஏ பண்ணிட்டோம், அதே மாதிரி லோக்கஸ் ஆஃப் பியும் வந்து நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நம்ம கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் வியூ லைன் ட்ரா பண்ணிட்டோம், டாப் வியூ லைனும் ட்ரா பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரூ லென்த் தான். ஓகேங்களா? ஸோ ட்ரூ லென்த் வந்து நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏ அப்படிங்கிற இந்த பாயிண்ட்ல இருந்து ப்ரொஜெக்ஷன் எடுத்தோம் பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து நம்ம என்னென்னு எடுக்கலாம் அப்படின்னா A1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து மீட் ஆகிருக்கு, A1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பிங்கிற பாயிண்ட்லேருந்து நம்ம ப்ரொஜெக்ஷன் எடுத்தோம். ஸோ ஏரோ மார்க்ஸ் காமிச்சிடலாம். ஸோ பிங்கிற பாயிண்ட்லேருந்து நம்ம ப்ரொஜெக்ஷன் எடுத்தோம். ரைட்டுங்களா? ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து நம்மளுக்கு வரக்கூடிய பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா B1 அப்படின்னு எடுத்துக்கோங்க.
இதுலேருந்து வந்து நம்ம பர்பண்டிகுலர் லைன் வந்து ட்ரா பண்ணணும். சரிங்களா? அது எது வரைக்கும் ட்ரா பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய லோக்கஸ் ஆஃப் ஏ டேஷ் பி டேஷ் வரைக்கும் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா A1லேருந்து நான் லோக்கஸ் ஆஃப் ஏ டேஷ்க்கு ஒரு லைனை ட்ரா பண்ணுறேன், ப்ரொஜெக்ஷன் லைன். ஓகேங்களா? ஸோ இந்த லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு A1 டேஷ். ஓகேங்களா? அதே மாதிரி B1லேருந்து நம்ம என்ன பண்ணோம்னா லோக்கஸ் ஆஃப் பி டேஷ் வரைக்கும் லைன் ட்ரா பண்ணணும். ஸோ இதுவும் வந்து மேக்ஸிமம் பர்பண்டிகுலராக இருக்கான்னு செக் பண்ணி ட்ரா பண்ணுங்கள். ஸோ B1ங்கிற பாயிண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா லோக்கஸ் ஆஃப் பி டேஷ் வரைக்கும் லைன் ட்ரா பண்ணுறோம். இந்த பாயிண்ட்டுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா B1 டேஷ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு அப்படின்னா ட்ரூ லென்த் கிடச்சிருச்சு. அதாவது ஃப்ரண்ட் வியூவில் இருக்கக்கூடிய ட்ரூ லென்த் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ இது வந்து நம்ம ப்ராப்பராக இருக்காங்கிறது நம்ம செக் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ B1 டேஷ்லேருந்து M1 டேஷ் வழியாக நம்மளுக்கு A1 டேஷை வந்து மீட் பண்ணணும். மீட் ஆகுது. ஸோ நம்ம வரைஞ்ச டயக்ராம் வந்து கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நம்ம ட்ரூ லென்த் வந்து ட்ரா பண்ணிட்டோம். அதாவது ஃப்ரண்ட் வியூவில் இருக்கக்கூடிய ட்ரூ லென்த் வந்து ட்ரா பண்ணிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா A1 டேஷ் ஏ டேஷ் அப்படிங்கிற பாயிண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ஆர்க் ட்ரா பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? அந்த பாயிண்ட் வந்து A2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. A2 டேஷ். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டை B2 டேஷ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இந்த ஆர்க் வந்து ட்ரா பண்ணிடுங்க. ஏன்னா வந்து லைனோட பாசேஜ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக தெரியணும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா A2 டேஷ்லேருந்து லைன் வந்து கீழே ப்ரொஜெக்ஷன் எடுக்கணும். அதாவது லோக்கஸ் ஆஃப் ஏ வரைக்கும் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே மீட் ஆகுதுங்க. இந்த பாயிண்ட் நீங்கள் என்னென்னு எடுக்கணும் அப்படின்னா A2 அப்படின்னு எடுக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா B2 டேஷ் அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டு. சரிங்களா? அதாவது மிட் பாயிண்ட் M டேஷில் மீட் ஆச்சு பார்த்தீங்களா? அந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் ஒரு லைன் எடுக்கணும், ப்ரொஜெக்ஷன் லைன். அந்த லைன் வந்து எங்கே மீட் ஆகும் அப்படின்னா லோக்கஸ் ஆஃப் பி டேஷ் வரைக்கும், லோக்கஸ் ஆஃப் பி வரைக்கும் வந்து மீட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த லைன் ட்ரா பண்ணிடுங்க. ஸோ இந்த பாயிண்ட் நம்மளுக்கு மீட் ஆகுதுங்க. இது வந்து B2 அப்படின்னு எடுத்துக்கங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் B2லேருந்து A2 வரைக்கும் லைன் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ட்ரூ லென்த்தோட டாப் வியூ லைன் கிடச்சிரும். ஓகேங்களா? ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் தெரில. பட் வந்து இந்த மாதிரி தான் நம்மளுக்கு டயக்ராம் வருது. ஓகேங்களா? அது நம்மளுக்கு வந்து எல்லாமே மீட் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக மீட் ஆகிருந்தது. அதனால் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? இந்த ஆர்க் வந்து நீங்கள் ஏரோ மார்க் வந்து கரெக்டாக ட்ரா பண்ணிடுங்க. ஏன்னா வந்து எந்த லைனுக்கு அப்புறம் நம்மளுக்கு எது வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேங்களா? முடிஞ்சுதுங்களா? ஸோ இந்த ஆர்க்கில் நம்ம வந்து ஏரோ மார்க் ட்ரா பண்ண முடியாது. அதனால் வந்து அதை விட்டுறலாம். இங்கே மட்டும் நம்ம ட்ரா பண்ணி காமிச்சிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மெஷர் பண்ணிடலாங்க. எவ்வளோ லென்த் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம மெஷர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூவில் வச்சு மெஷர் பண்ணிக்குவோம். ஸோ நம்மளுடைய ட்ரூ லென்த்தோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 121 mm வருது. ஸோ ட்ரூ லென்த்தோட வேல்யூ 121 mm. ஓகேங்களா? ஸோ இங்கேயும் நம்மளுக்கு அதே தான் வரும். ஓகே, சம்வாட் டிவியேஷன் வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டாப் வியூ லைன் ட்ரா பண்ணியிருந்தாலங்க, இந்த டாப் வியூ லைனை வந்து கொஞ்சம் போல்டாக ட்ரா பண்ணி காமிச்சிடலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் வியூ லைனையும் நம்ம டார்க்காக ட்ரா பண்ணி காமிச்சிடலாம். ஓகே, டன். நம்ம டயக்ராம் முடிஞ்சுது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஆங்கிள்ஸ் வந்து மெஷர் பண்ணி காட்டணும். ஓகேங்களா? ஸோ எம் டேஷில் வந்து நீங்கள் ப்ரொடெக்டர் வச்சுக்கோங்க.
இது வந்து டீட்டா ஆல்ஃபா ரெண்டையுமே நம்ம மெஷர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டீட்டாவோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13 டிகிரி வருது. சாரி, டீட்டா இல்லை, ஆல்ஃபா. ஓகேங்களா? ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ 13 டிகிரி. அதே மாதிரி டீட்டானுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 டிகிரி தான் வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பையோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி பீட்டானுடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எம் அப்படிங்கிற பாயிண்டில் வந்து ப்ரொடெக்டர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பையோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 டிகிரி வருது. ஓகேங்களா? அதே மாதிரி பீட்டனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 41 டிகிரி வருது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் கைஸ் நம்மளோட டயக்ராம். இதில் வந்து நம்ம இன்னொரு டைமென்ஷன் வந்து மார்க் பண்ணணும். என்னென்னு கேட்டிங்கன்னா M-M இதோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணி காட்டணும். ஏன்னா இது வந்து கிவனில் கொடுத்துருந்தாங்க. M-ஓட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எபோவ் 40 mm அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து 40 mm. அதே மாதிரி இன்ஃப்ரண்ட்டில் வந்து 50 mm கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து நீங்கள் 50 mm அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய டயக்ராம் இதோட ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். நீங்கள் இந்த ப்ரொசீஜர் மட்டும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு டயக்ராம் வந்து ரொம்ப நீட்டாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.